Tulet. 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 இங்கு வீடு வாடகைக்கு விடப்படும். இவ்வளோ டென்ஷனான பயங்கர த்ரில்லிங்கான ஒரு படம் வந்து ஆஃப் லைட் பார்க்கல. படத்தில் வந்து நீங்கள் இப்படி பயங்கரமான இந்த த்ரில்லர் படத்துக்கே உண்டான ஹாரர் படத்துக்கு உண்டான ஃப்ளாஷ் கட்ஸு விறுவிறுப்பான அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீடு கிடைக்குதா இல்லையான்றதை வச்சே அவ்வளோ அழகாக டென்ஷன் பில்ட் பண்ணி நம்மளை வந்து அப்படியே பயங்கரமாக பதப்பதைக்க வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ரியல் லைஃப்ன்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு படத்தில் மியூசிக் கிடையாது, வெறும் சவுண்ட்ஸ் வச்சு ரொம்ப யதார்த்தமான டைலாக்ஸ் வச்சு ரொம்ப இயல்பான ஆக்டிங் வச்சு, அதுவும் அந்த குட்டி பையன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவ்வளோ நேச்சுரலான ரியலிஸ்டிக்கான ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் வரும்போது மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த நகரத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் பிழைப்பு தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீடின்மை என்பது தான் இந்த படத்தினுடைய ஆதார சுருதி என்று நாம் சொல்லலாம். நிச்சயமாக வீடற்றவர்கள் என்பவர்கள் மாநகர அகதிகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மாநகர அகதிகளாக இந்த நகரத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு வேறற்ற நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த படம் பேசுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒருவருடைய வாழ்விடத்திற்கும் அவருக்குமான உறவு தான் அவருடைய உளவியலையே கட்டமைக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அந்த வாழ்விடத்திற்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது எப்பொழுதும் மந்திர நிலையில் இருக்கிறது என்கிற போது அவருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவே ஒரு அந்தர நிலை நோக்கி சென்று விடுகிறது. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் வீடற்ற மனிதர்கள், சொந்த வீடற்ற மனிதர்கள் அடையக்கூடிய நிச்சயமின்மைகளையும், வீடு என்கிற ஒரு சிறிய அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றவர்கள் மீது செலுத்துகிற வன்முறையையும் இந்த படம் வெகு ஆழமாக சித்தரிக்கிறது. நிச்சயமாக இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த படமாக டூலெட் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. டூலெட் படம் பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக நின்றுட்டுருக்கேன். உண்மையில் தமிழ் சினிமாவில் ஒரு உலகத்தரமான படம் அப்படின்னா இந்த டூலெட் மூவியை சொல்லலாம். ஏன்னா இது ஒரு படம் கிடையாது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை. சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் வாழ்க்கையை தேடி அல்லது கனவுகளை தேடி இங்கே வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமான அல்லது எல்லா மனிதர்களுடைய அனுபவத்தையும் ஒரு கோர்வையாக திரையில் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது வீடுன்றது எல்லாருடைய ஒரு கனவு. சொல்லப்போனால் நம்ம குழந்தை பருவத்தில் முதல்ல நம்முடைய படைப்பு திறனை ஓவியமாக வரையும் போது வீட்டிலேருந்து தான் வரைகிறோம். நம்ம எல்லாருடைய கனவு அது பின்தொடர்ந்துக்கிட்டே வருது. அப்போது இந்த பெருநகரத்தில் வாழக்கூடிய அந்த ஒரு சூழலில் இந்த வீடு தேடி அலையிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு துயரத்துலேருந்து அந்த வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்றத இந்த படம் அழகாக காட்டுது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் இந்த சென்னையில் வேலை தேடி வேலை கிடச்சி இங்கே வந்தப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 6 வீடு மாறியிருப்பேன். அந்த 6 வீட்டிலேருந்தும் எனக்கு கிடைச்ச எல்லா அனுபவத்தையும் நான் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் பார்க்குறேன். நான் ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு அந்த சென்னையினுடைய எந்தெந்த தெருக்களில் வீடு தேடி அலைஞ்சனோ, என்னென்ன மாதிரியான வார்த்தைகளையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்சனோ அது எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்ந்து போய் உட்காந்துட்ருக்கேன். இனிமேல் உலக சினிமா அப்படின்னும்போது அதில் தமிழ் சினிமாவில் தமிழ்லேருந்து நம்ம டூலெட் படத்தை நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு படம். வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. படம் எடுத்தாச்சு, அந்த டீம் அவங்க வேலையை பண்ணிட்டாங்க. இனிமேல் நாம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது மக்களுக்கான படம் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. டூலெட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.